श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். த்ரைவித்யா மாம் சோமபா பூதபாபா யக்ஞைரிஷ்ட்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகமஷ்னாதி திவ்யாந்தி விதேவ போகான். இந்த ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 20வது ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து என் மயமாக இருக்கும் என்னை மனதில் வைத்து கொண்டு, இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை, அதாவது மனிதர்களை பலவிதமாக பிரித்து வைக்கலாம். முதல் லெவலில் எப்படி பிரிக்கலாம் என்றால், பகவான் மேலே நம்பிக்கை இருக்கிறவர்கள், பகவான் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள். இங்கே நம்பிக்கை இல்லை என்றால் பூர்ணமாக இல்லை என்ற அர்த்தம், இருக்கு என்றால் பூர்ணமாக முழுமையாக இருக்கு என்ற அர்த்தம். இதற்கு இடையில் வருகிறவர்கள், சிலப்போ பகவானை நம்புகிறவர்கள், சிலப்போ பகவானை நம்பாதவர்கள். இவா 3வது வகையில் இருக்கா. அதனால் 3 வகையாக மக்கள் இருக்கா. ஒன்று முழுமையாக பகவானை நம்புகிறவர்கள், 2வது பாதி நம்பி பாதி மறந்து போன நபர்கள், இன்னும் சில பேர் பகவானை நினைக்கவே மாட்டா, பகவானில் நம்பிக்கை இல்லாத நபர்கள். இந்த 3 விதமாக மட்டும்தான் பகவானை பொறுத்தவரையில், பக்தியை பொறுத்தவரையில் பிரிக்க முடியும் மக்களை. இப்படி இருக்கும் பகவானை நம்புகிறவர்கள், அந்த பக்தர்கள் இருக்காளே, அவளை 2 விதமாக பிரிந்து கொள்ளலாம். ஒன்று, பகவான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் கடைபிடிக்கிறவர்கள். மற்றொரு பேர் பகவானை மட்டும் தியானம் பண்ணுவா, ஆனால் பகவான் சொன்ன விஷயங்களை வழிபடாதவர்கள், அதை பின்பற்றாதவர்கள். இப்படி பகவான் சொன்ன விஷயங்களை பின்பற்றுகிறவர்கள் தான் கர்த்தா அல்ல, கர்த்தா நான் அல்ல என்ற அந்த கர்த்தா பாவத்தை துறந்து, அந்த ஒரு அகங்காரத்தையும் மமகாரத்தையும் துறந்து, அனைத்தையும் செய்கிறவர், என் மூலமாக அந்த விஷயங்களை செய்து கொள்கிறவர் அந்த இறைவன் தான். நான் என்றுக்கும் எப்பொழுதும் நான் அந்த ஒரு கர்த்தாவாக, இதை செய்பவனாக நான் இருந்ததே இல்லை. ஆனால் அனைத்தையும் செய்பவன் அந்த இறைவனே என்ற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்தவர்களாக முதல் வகை இருக்கா. 2வது வகை, நான் தான் செய்கிறேன் என்று பலன் மீது ஆசை கொண்டு, அந்த பலன் மீதும் செயல் மீதும் செயலேந்து ஒரு பலன் மீதும் பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால் 2 விதமாக இவ்வாளே இருக்கா. இப்படி பகவான் மேலே பக்தி வைத்தும் பகவானை மனதுக்குள்ளே வைத்து தியானம் செய்து கொண்டு இருக்கும் போதே அந்த நான் தான் செய்கிறேன் என்ற கர்த்தாபாவமும் சேர்ந்திருக்கிறவர்கள், கர்த்தாபாவமும் அவாகிட்ட இருக்குது, பகவான் மேலே பக்தியும் அவாகிட்ட இருக்குது. இந்த 2மே இருக்கிற நபர்கள், அப்பேற்பட்ட நபர்கள் பகவானை வழிபடுவதனால் கிருஷ்ணர் இந்த இடத்தில் சொல்கிறார், யாரெல்லாம் என்னை வழிபட்டு முழுமையான பக்தியோடு என்னை வழிபட்டு கொண்டு இருக்கும் போதே அந்த பலன் மீது ஆசை கொண்டு இருக்கிறார்களோ அவளுக்கு மோட்சம் கிடைக்காது. என்றால் பலன் மீது ஆசை கொள்ளாமல் செய்தாலும் மோட்சம் கிடைக்கும், இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் பலன் மீது ஆசை கொண்டு இருக்கும் நபர்கள் பகவான் மேலே பக்தி வச்சிருந்தால், நம்பிக்கை இருந்தது என்றால் அவளுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறார் நம்ம கிருஷ்ணன். இவா மீண்டும் ஒரு முறை பிறப்பு என்பது இவளுக்கு திரும்பி கிடைக்கும். பிறவா பிறநிலையாக இருக்கும் மோட்சத்தை அடைய மாட்டார்கள். ஆனாலும் இந்த பிறவி முடிந்து, இந்த உயிர் முடிந்து அடுத்த வாழ்க்கைக்குள்ளே செல்லும் போது, அந்த பிறவி மாறும்போது இந்த 2த்துக்கும் இடையில் ஸ்வர்க்கத்திற்கு சென்று ஸ்வர்க்கத்தில் இருக்கும் போகங்கள் சுகங்கள் அனைத்தையும் அனுபவித்து மீண்டும் இந்த பூலோகத்தில் பிறப்பார்கள் என்று சொல்றார். இதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்குள்ள உயிர் போகும்போது, இந்த உடல் இறந்து விட்டது, இன்னொரு உடலுக்குள்ள உயிர் போகும்போது இடையில் எங்கே வேணாலும் அந்த உயிரானது செல்லலாம். பூமியில் எங்கே வேணாலும் செல்லலாம், இல்லை அதே இடத்தில் இருக்கலாம். ஸ்வர்க்கத்தை சென்றுட்டு ஸ்வர்க்கத்தில் அனுபவித்துட்டு திருப்பியும் இந்த உடலுக்கு வரலாம், இல்லை நரகத்துக்கு சென்று செய்த பாவங்களுக்கெல்லாம் பலனை அனுபவித்து திரும்பியும் இன்னொரு உடலுக்குள்ளே போகலாம். இப்படி ஒரு உடலை விட்டு உயிர் பிறந்தது என்றால் அது எங்கே வேணாலும் செல்லலாம். ஆனால் பகவான் மேலே பக்தி இருக்கிற நபர்களுக்கு நிச்சயமாக கட்டாயமாக ஸ்வர்க்கத்திற்கு மட்டுமே சென்று அங்கே இருக்கும் சுகங்களை அனுபவித்து மீண்டும் ஒருவரை இன்னொரு உடலில் பிறப்பெடுப்பார்கள் அந்த உயிர்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 20வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.